வெல்கம் டு ஹால். நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, கோவளம் பிளாட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். கோவளம் இருக்கிற கோவளம் வில்லேஜ் பிளாட்டை பற்றி தான் பார்க்குது. வாங்க இப்போ நம்ம லேஅவுட்டுக்கு எப்படி போகிறத பற்றி பார்க்கலாம். இது நம்ம கோவளம் ஜங்ஷன் கட் பண்ணி கோவளத்துக்குள்ளே வர ரோடு. ஸ்ட்ரெயிட்டாக நேராக நீங்கள் வந்தீங்கன்னா, இங்கேருந்து வரும்போது நேராக வந்து பார்த்தா எண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கோவளம் தர்கா இருக்கும். கோவளம் தர்கா வந்து லெஃப்ட்டுக்கு கட் பண்ணணும். இதுதாங்க நம்ம வந்து கோவளம் தர்கா வந்து லெஃப்ட் எடுத்து உள்ளே வந்த ரோடு. எஸ்எம் பிளேஸ் ரூம்ஸ் இருக்கும். அதுக்குள்ளே தான் வந்து நம்மளுடைய ஃப்ளாட் அவைலபிள் ஃப்ளாட் இருக்குது. இதே நீங்கள் நேராக போயிட்டு ரைட் எடுத்தீங்கன்னா அங்கே வந்து கோவளம் பீச் வரும். வாங்க இப்போ நம்ம ஃப்ளாட்டுக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லேஅவுட்டை ரீச் ஆகிட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிற ஃப்ளாட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கோவளம் வில்லேஜ் ஃப்ளாட் 8, 9, 10, 11 இதான் கண்டினியூவாக வந்து 4 ஃப்ளாட் நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஃபஸ்ட் நம்ம 8 பற்றி பார்க்கலாம் வாங்க. இதாங்க ஃப்ளாட் நம்பர் 8. இதோ ஒரு கல் தத்து பார்த்தீங்களா, எல்லோ கலர். அந்த கல் ஸ்ட்ரெயிட்டாக நேராக ஒரு எல்லோ கலர் இருக்குது பாருங்கள். இதுதான் வந்து ஃப்ளாட் நம்பர் 8. இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் நம்பர் 8ஓட கல் அப்படின்னா C3 அப்படின்ற மாதிரி இருக்கும். ஃப்ளாட் நம்பர் 8ஓட டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அதோடைய ஓவரால் ஸ்கொயர் ஃபீட் 1684. டைமென்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நார்த் சவுத் பண்ணால் 26, ஈஸ்ட்டு 64.3 ஃபீட், வெஸ்ட்டு 65.6 ஃபீட். இதோட பேசிங் சவுத் பேசிங் 24 ஃபீட் ரோட். நெக்ஸ்ட் ஃப்ளாட் நம்பர் 9 C3 நம்ம பார்த்தீங்களா, 8 ஃப்ளாட் நம்பர் 8ஓட கல். அதில் வந்து பார்த்தீங்கன்னா D1 அப்படின்னு இருக்குது பாருங்கள். D1 இன்னும் நேராக பார்த்தீங்கன்னா அது D1 அங்கே ஒரு கல் இருக்கும். இந்த கல்லுக்கும் இந்த C3 இதுக்கு மத்தியில் அமைஞ்சிருக்கு தான் ஃப்ளாட் நம்பர் 9. அதாவது இங்கே வந்து நம்ம லொக்கேஷனில் ஃப்ளாட்டில் பார்த்தா D1 அப்படின்னு இருக்கும். ஃப்ளாட் நம்பர் 9 ஆர் D1ஓட டைமென்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது நார்த் சவுத் வந்து பார்த்தா 26, ஈஸ்ட்டு 63.4, வெஸ்ட்டு 64.3 ஃபீட். ஓவரால் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் 1659. இதோட பேசிங்னு பார்க்கும்போது சவுத் பேசிங் 24 ஃபீட் ரோட். ஃப்ளாட் நம்பர் 10 ஆர் D2. D2ஓட கல் பார்க்கும்போது அதை இருக்குது பாருங்கள். D2 அங்கேருந்து பார்த்தோன்னா இது அங்கே இருக்குது பாருங்கள் இந்த கல். இதில் வந்து இதுக்கு நேராக பார்த்தா அங்கே D2 இருக்கும். D2 அதாவது நம்ம சீட்டில் இருக்கிறது வந்து 10 இருக்கும். ஆனால் அங்கே லொக்கேஷனில் ஃப்ளாட்டில் பார்க்கும்போது D2 இருக்கும். இதுதான் வந்து ஃப்ளாட் நம்பர் 10. இதன் டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 1636. இதோட டைமென்ஷன் அப்படி பார்க்கும்போது நார்த் சவுத் 26, ஈஸ்ட்டு 62.6 ஃபீட், வெஸ்ட்டு 63.4 ஃபீட். இதோடைய பேசிங்னு பார்க்கும்போது சவுத் பேசிங்காக 24 ஃபீட் ரோடு வரும். இது ஃப்ளாட் நம்பர் 11 அதாவது D3. இந்த லொக்கேஷனில் பார்க்கும்போது D3 அப்படின்ற மாதிரி எழுதி வச்சுருக்கோம் அந்த கல் காணிக்கல்லில். இது அந்த D3 அதை பாருங்கள், அது வரைக்கும் அந்த கல் இந்த காம்பவுண்ட் ஃபுல்லாக இந்த எட்டு காம்பவுண்டு. இங்கே டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் 2676. இதோட டைமென்ஷன் சவுத்து 48.6 ஃபீட், நார்த்து 45.10 ஃபீட், வெஸ்ட்டு 62.6 ஃபீட், ஈஸ்ட்டு 51.1 ஃபீட். இதோடைய பேசிங் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் பேசிங்கில் இருக்கும் 24 ஃபீட் ரோடு. இப்போ ஓவராலாக நம்ம 4 பிளாட்டை பற்றி நம்ம பார்த்துட்டோம். 4 பிளாட்டு. இந்த 4 பிளாட்டோட எஸ்ஓரோன்னு பார்க்கும்போது திருப்பூர் எஸ்ஓரோ தான் வரும். நம்ம பிளாட் பார்த்தோன்னா ஈசிஆர் ரோட்டில், அதாவது கோவளம் ஜங்ஷன் ஜங்ஷனில் அதுலேருந்து ஒரு 1 கிலோமீட்டர்லேயே நம்ம பிளாட் வந்து அவைலபிளாக இருக்குது. நியரஸ்ட்டு பார்த்தோன்னா தர்கா இருக்குது. இது பக்கத்துலேயே கோவளம் பீச் இருக்குது. நல்ல ஒரு அமைதியான ஒரு லொக்கேஷன் தான் நம்ம பிளாட் வந்து அமைஞ்சிருக்கு. நீங்கள் உடனே நீங்கள் வந்து வீடு கட்டி குடியேறினாலும் இந்த பிளாட்டை சூஸ் பண்ணலாம். இல்லை நான் ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்த்துட்ருக்கேன் அப்படின்னாலும் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த பிளாட் வந்து ஒரு நல்ல பிளாட்டாகவே உங்களுக்கு அமையும். இப்போ நம்ம பிளாட்லேருந்து நியரஸ்ட்டாக நமக்கு வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது தான் உங்களுக்கு வந்து ஒரு 200 ஃபீட்லேயே வந்து பார்த்தா உங்களுக்கு கோவளம் பீச் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தா வந்து முட்டுக்காடு போட் ஹவுஸ் பார்த்தா நியர்பை தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம அப்படியே நம்ம சைடில் பார்க்கும்போது நிறைய ரிசார்ட் வந்து நம்ம ஈஸியாக ஆன் ரோட்டில் இருக்குது.